friends, last வீடியோவில் கந்தா என்ற ஹிந்தி வேர்டை பார்த்தோம். இன்று கடுவா என்ற ஹிந்தி வேர்டை கற்றுக்கொள்ள போகிறோம். கடுவா என்றால் கசப்பான என்ற அர்த்தம். இந்த வேர்டை பயன்படுத்தி சில எளிய ஹிந்தி சென்டென்சஸ் பார்ப்போம். முதலாவது, இந்த பாகற்காய் மிகவும் கசப்பாக. ஹிந்தில यह करेला बहुत कड़वा है. இந்த यह பாகற்காய் கரேலா மிகவும் बहुत கசப்பாக கடுவா இருக்கிறது है. यह करेला बहुत कड़वा है. இங்க இந்த பாகற்காய் இருக்கு இல்லையா, ஹிந்தில கரேலான்னு சொல்றோம். இந்த கரேலா ஹிந்தில ஆண், masculine. ஓகே, ஸோ masculineனா நம்ம கசப்பானுக்கு கடுவான் யூஸ் பண்ணுவோம். நவுன் பெண்ணா இருந்தா, ஃபீமேலா இருந்தா இந்த கசப்பான வேர்டுக்கு நம்ம ஹிந்தில கடுவின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு கசப்பான மருந்து பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் bitter medicine. मुझे कड़वी दवा पसंद नहीं है. ஸோ இங்க கசப்பானுக்கு நம்ம கடுவின்னு யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த மெடிசன் இருக்கு இல்லையா, மருந்து, தவா, இது வந்து ஃபீமேல், பெண். ஓகே, பிடிக்காதுக்கு நம்ம பசந்த் நஹி ஹேன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எனக்கு கசப்பான மருந்து பிடிக்காது. முझे கடுவி தவா பசந்த் நஹி ஹே. இந்த காபி கசப்பாக இருக்கிறது. திஸ் காஃபி இஸ் பிட்டர். இந்த यह காஃபி கசப்பாக கடுவி இருக்கிறது है. यह காஃபி கடுவி है. இங்க இந்த காஃபி டீ, டீ ஹிந்தில சாய்னு சொல்லுவோம். ஸோ காஃபி டீ எல்லாம் பெண், ஃபீமேல், அதனால கசப்பானுக்கு நம்ம கடுவின்னு யூஸ் பண்றோம் இங்க. ஓகே, எனக்கு கசப்பான உணவு பிடிக்காது. I don't like bitter food. मुझे कड़वा खाना पसंद नहीं है. எனக்கு मुझे கசப்பான கடுவா உணவு खाना பிடிக்காது. पसंद नहीं है. ஸோ இங்க உணவு இருக்கு இல்லையா, ஃபுட், இது வந்து masculine, खाना. ஓகே, ஸோ அதனால இங்க கசப்பானுக்கு கடுவான்னு யூஸ் பண்றோம். ஓகே, எனக்கு கசப்பான உணவு பிடிக்காது. मुझे कड़वा खाना पसंद नहीं है. இப்போ பிராக்டிஸ் பண்ணலாம். பிட்டர் கசப்பான, ஹிந்தில என்ன சொல்வோம், கடுவா. கசப்பான மருந்து, ஹிந்தில என்ன சொல்வோம், மருந்து, ஃபீமேல். ஓகே, ஸோ பிட்டருக்கு என்ன ஆயிடும், கடுவா கடுவி ஆயிடும். ஸோ கடுவி தவா, மெடிசன் தவான்னு சொல்லுவோம். கடுவி தவா. அடுத்தது, திஸ் காஃபி இஸ் பிட்டர். இந்த காஃபி கசப்பாக இருக்கிறது. ஸோ காஃபி டீ எல்லாம் ஃபீமேல் ஹிந்தில. ஸோ நம்ம இந்த கசப்பானுக்கு நம்ம கடுவின்னு யூஸ் பண்ணுவோம். यह कॉफी कड़वी है. So கடுவா is used with masculine nouns. ஒரு சென்டென்ஸ்ல நவுன் masculine இருந்தா நம்ம கசப்பான வேர்டுக்கு நம்ம ஹிந்தில கடுவான்னு யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ்ல நவுன் ஃபீமேலா இருந்தா, பெண்ணா இருந்தா கசப்பானுக்கு நம்ம கடுவின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. கடுவா கரேலா. கடுவா கரேலானா கசப்பான பாகற்காய். ஓகே, ஸோ இங்க இந்த பிட்டர் கார்டு இருக்கு இல்லையா, பாகற்காய், அது வந்து masculine, அதனால கடுவா கரேலா. அப்புறம் கடுவி தவா, கசப்பான மருந்து, மருந்து ஃபீமேல், பெண், அதனால கடுவி தவா. ஸோ கசப்பானுக்கு ஆப்போசிட் என்னது, இனிப்பான, ஸ்வீட், பிட்டர் ஸ்வீட்.
ஸோ இனிப்பான ஹிந்தியில மீட்டான்னு சொல்லுவோம், கசப்பானுக்கு கடுவான்னு சொல்லுவோம். இந்த மீட்டா வேர்டுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கடுவா பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து பிராக்டிஸ் செய்து ஹிந்தி பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.